ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் வழக்கு, அதாவது 7ஆம் வகுப்பில் இயல் 3ல் பார்ட் 5 பார்க்க போகிறோம். வழக்கு அப்படிங்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வழக்கு அப்படின்னா டெஃபினேஷன், எழுத்திலும் பேச்சுக்களும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு. அதாவது வழக்கு அப்படின்னா டெஃபினேஷன் என்னதுன்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. நம் முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்க எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே வழங்குவதே வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். என்னதுலானா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனா என்னன்னு பார்க்கலாமா. ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான பொருளால், என்னது இயல்பான பொருள், இந்த வேலை பார்த்து வச்சுக்கோங்க. இயல்பான பொருள் சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3 வகைப்படும். 3 வகைப்படும் அப்படிங்கிறது என்னதெல்லாம்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவோ. இப்போ வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 2 வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3 வகைப்படும். அது என்னதுன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவோ. அந்த இலக்கணம் உடையது 3க்கும் டெஃபினேஷன் பார்ப்போமா. இலக்கணம் உடையது எக்ஸாம்பிள் என்னதுன்னா நிறம், நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்க. இவை தமக்குரிய பொருளை எவ்வாறு மாறுபாடும் இல்லாமல் இயல்பா தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி தவறாமல் முறையாக அமையும் சொல் இலக்கணம் உடையது. அதாவது அப்படி இருக்குல்ல, அதனால அது இலக்கணம் உடையது. எதுவுமே சேஞ்ச் ஆகாம இருக்கா, மாறாம. இலக்கண போலி, இல்லத்தின் முன்பகுதியை இல்மூன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் அப்படின்னு மாற்றி குறிக்காங்களாம். கிளையின் நுனியே கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை அப்படின்னு கூறுறாங்களாம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடின் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதை குறிப்பிடுறது. அப்ப இலக்கண போலி அப்படிங்கிறது முன்னும் பின்னும் மாறி மாறி சொற்கள் வருமா. எனவே இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது முன் பின்னாக தொக்க போலி. எக்ஸாம்பிள் புறநகர், கால்வாய், வாய்க்கால் அப்படிங்கிறது கால்வாய், தசை, கடைக்கண். இதுதான் எக்ஸாம்பிள். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இலக்கண போலி. எக்ஸாம்பிள் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொருந்தாததில் கொடுத்துட்டு கேட்கலாம். ஏன்னா புறநகர், கால்வாய், கடைக்கண், நிலம் கொடுத்துட்டு எது பொருந்தலன்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு தெரிந்து கொள்வோம் பார்ப்போமா. வாயில், வாசல். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்கிறோம். இது இலக்கண போலி. வாயில், வாசல். இல்வாயின் தானே சொல்லணும், நம்ம வாயில்னு சொல்லணும்ல, அதான். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என சொல்கிறோம். அதுதான் மருவோ. வாயில வாசல்னு சொல்றோம், அதாவது இல்வாய வாயில்னு சொல்றோம். அது இலக்கண போலி. வாயில் அப்படிங்கிறத வாசல்னு சொல்றோம், அது மருவோ. இந்த இயல்பு வழக்குல 3வது வகை மருவோ இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் இதான் வாசல். மருவோ பார்த்தலாமா. நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை என்றும் வழங்கிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவோ. அப்போ ஊர் பெயரெல்லாம் அந்த மாதிரி வந்துருமா. அதாவது கோவை, கோயமுத்தூருங்கிறத கோவைன்னு சொல்லுவோம். குடந்தை, எந்தை, போது, சோனாடு. அப்ப எந்தை, போது, சோனாடு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஏன்னா பொருந்தாதில் கொடுத்து கேட்கலாம். 2வது தகுதி வழக்கு. தகுதி வழக்கும் அதே மாதிரி தான் 3 வகைப்படும் இயல்பு வழக்கை போல. என்னதெல்லாம் இடக்கரக்கல், மங்களம், புழுக்குறி. டெஃபினிஷன் பார்ப்போமா. தகுதி வழக்கு, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. அதாவது ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியால் வேறொரு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. இதுவும் 3 வகைப்படும். பார்த்துட்டோமா. 3க்கும் டெஃபினிஷன் பார்ப்போமா. இடக்கரக்கல், பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுட வேறு சொற்களால் கூறுவது. அதாவது கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இடக்கரக்கல். வெளிப்படையா சொல்ல முடியாதா, வேற மாதிரி தானே வரும். அதை இப்படி தகுதியான சொற்களால் கூறுவதுதான். மங்களம், செத்தார் என்னும் மங்களம் இல்லாத சொல்லை நம் முன்னோர் கருதினர். ஏன்னா செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவதே மங்களம் என்பர். அதாவது
மங்களமில்லாத சொற்களை நம் முன்னோர் கருதினர். செத்தார். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதே மங்களம் என்பர். ஓலை அப்படிங்கிறத சொல்லாம திருமுகம் அப்படிங்கிறாங்க. கருப்பாடு அப்படின்னு சொல்லாம வெள்ளாடு அப்படின்னாங்க. விளக்கை அணை அப்படின்னு சொல்லாம விளக்க குளிரவை அப்படிம்பாங்க. சுடுகாடு அப்படின்னு சொல்லாம நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மங்களம் இல்லாத பொருளா இது வந்து மங்களமா சொல்றது. இதுதான் என்னது மங்களம். தகுதி விளக்கோட ஒரு வகை மங்களம். குழுவுக்குறி. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி. அதாவது ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். பொன்னை பரி எனல் பொற்கொள்ளர் பயன்படுத்துதல். பொன்னை பரி அப்படின்னு சொல்லி பொற்கொள்ளர், அதாவது ஒரு குழு வந்து ஒரு சொற்களை யூஸ் பண்ணுவாங்களா, அது வந்து மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும். ஆடையே காரை எனல் யானை பாகர் வந்து பயன்படுத்துவது ஆடைய காரைம்பாங்க. இது வந்து நமக்கு தெரியாது, நம்ம ஆடைன்னு யூஸ் பண்ணுவோம், ஆனால் யானை பாகர் வந்து காரை அப்படிம்பாங்க. பொன்னை வந்து பரி அப்படின்னு பொற்கொள்ளர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஒரு குழுவினருக்கு தான் ஒரு பொருள் தெரியுது, அதை தான் அந்த செயலை வந்து தமக்குள் பயன்படுத்தப்படும் சொற்கள் தான் குழுவுக்குறை. இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து தெரிந்து கொள்வோம் பார்ப்போம். இந்த 3 இதுக்கும் இடக்கரக்கள், மங்களம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரக்கள். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. போலி அப்படிங்கிறத பார்ப்போமா? இது இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா? வழக்குன்னா 2 வகைப்படும். தகுதி வழக்கு, இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவம். தகுதி வழக்கு 3 வகைப்படும். என்னதெல்லாம்? இடக்கரக்கள், மங்களம், குழுவுக்குறி. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் அதே இலக்கணத்துல தான் கொடுத்துருக்காங்க. 7th போலி அப்படிங்கிறது பார்த்துடாம அறம் செய்ய விரும்பு. இது வந்து ஔவையார் வாக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் உள்ள ஒரு அதிகாரம். இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்களில் ஓரெழுத்து தான் மாறி இருக்கிறது. என்னது? இன்னும், அதாவது இம்மோ இன்னும் தானே சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஒரு எழுத்து. அதனால் பொருள் மாறப்படவில்லையா? 2க்கும் சேம் பொருள் தான். இவ்வாறு சொல்லின் முதலிலோ ஃபர்ஸ்ட்ல, இடையிலேயோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதுதான் போலி. அப்போ சொல்லோட முதல்லையோ இடையிலையோ ஃபர்ஸ்ட், நடுசுல, லாஸ்ட்ல இந்த 3லயும் இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக இதுக்கு பதிலாக வேற எழுத்து இருக்கலாம், இதுக்கு பதிலாக வேற எழுத்து இருக்கலாம், இதுக்கு பதிலாக வேற எழுத்து இருந்து ஆனா அதே பொருளை தான் கொடுக்கணும். என்னது? சேம் மீனிங் தான், அதே மீனிங் தான் கொடுத்துச்சுன்னா அது வந்து போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அப்ப என்னது? போல இருத்தலும் போலி என்னும் சொல். அப்போ போலி வந்து 3 வகைப்படும். என்னதெல்லாம்? முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அப்போ முதற் போலினா என்னன்னு பார்க்கலாமா? பசல், பைசல். பசல் அப்படிங்கிறது முதல் எழுத்து ப, பை அப்படின்னு வந்திருக்கா. மஞ்சு முதல் எழுத்து ம, மை அப்படின்னு வந்திருக்கா. மையல், மயல், மையல், மை வந்திருக்கா. அப்போ பேவுக்கு பதில் பை, மேவுக்கு பதில் மை அப்படிங்கிற சொற்கள் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறல, எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான். இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு பொருளிலிருந்து எழுத்து அமைவது அதே பொருளை தருவது முதற் போலியாகும். இப்ப இடைப்போலி பார்க்கலாமா? ஆம, அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளஞ்சி, அரையர், அரையர் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும், அதாவது ம வந்து மையா மாறி இருக்கு, ல வந்து லையா மாறி இருக்கு, ர வந்து ரையா மாறி இருக்கு, இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அதனால இது வந்து இடைப்போலி. கடைப்போலி பார்க்கலாமா? கடைப்போலினா என்னது? கடைசி எழுத்து வந்து மாறி இருக்கும், ஆனா பொருள் மாறாது. எக்ஸாம்பிள் அகம், அரண், அகன். நிலம், நிலன். முகம், முகன். பந்தல், பந்தர். சாம்பல், சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறுவதில்லை. இவ்வாறு இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைவது அதே பொருளை தருவது கடைப்போலி. அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்பொலியாக வரும்.
லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைபோலியாக வரும். அதாவது மாவுக்கு பதிலாக ந வரும், லேவுக்கு பதிலாக ரே வரும். இம் வந்துச்சுன்னா என் வருதா, அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கா. இல் வந்துச்சுன்னா இரு வரும். இதுதான் கடைப்போலி. ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. முற்றுப்போலி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்னா, மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 5 அப்படிங்கிறத 5 என்றது 3மே சேஞ்ச் ஆகும். இச்சொற்களை நோக்குங்கள். அதில் 5 என்னும் சொல் 5 என்னும் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லில் போலி வடிவமாகும். 5 என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் 5 என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் 5 என்னும் சொல்லை தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்கள் பதிலாக எழுத்து அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். இப்போ உயிரெழுத்து 5 வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அஃது வரும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்களா. அப்போ 5 அப்படிங்கிறது 5 அப்படின்னு வந்துச்சுன்னா அது முற்றுப்போலி. ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க புக் பேக்கில், அதை பார்ப்போமா. பந்தர் என்னது, பந்தல் அப்படிங்கிறதுனா அப்போ அது என்னது கடைப்போலி. மைஞ்சு மஞ்சு, அப்போ மேங்கிறது மையா வந்திருக்கு, அப்போ முதற் போலி. 5 அப்படிங்கிறது என்னது, இப்போ தானே பார்த்தோம் கடைப்போலியில் முற்றுப்போலி, லாஸ்ட்டு முற்றுப்போலி. அரையர் ரே வந்து ரையா மாறி இருக்கு, அப்போ என்னது இடைப்போலி. இது நல்லா அந்த பொறுத்துக்க பார்த்துக்கோங்க, கேட்கலாம். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.